டிபிஎம் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? 11 மாதங்கள் தேவன் உங்களை அன்பாக நடத்தியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேங்க. இந்த 12வது மாதத்தில் கூட உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நற்செய்தியின் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியின் மாதமாக இருக்காரு. தேவன் தந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம பார்ப்போமா? திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், உங்களுக்குன்னு இல்லை, உங்க பக்கத்து வீட்டுக்குன்னு இல்லை, எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது தெரியுமா? தூதன் சொன்னது. யார்கிட்ட சொன்னாரு? மெய்ப்பர்கள் கிட்ட சொன்னாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தூதன் வந்து சொல்றாருங்க. யார்கிட்ட சொல்றாரு? ராஜா கிட்ட சொல்லல, பெரிய பெரிய அரசியல்வாதி கிட்ட சொல்லல, ஒரு சாதாரண மெய்ப்பர்கள் கிட்ட போய் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காருங்க. நீங்க இத்தனை நாளா ஒருத்தருக்காக காத்திருந்தீங்க இல்லையா? இத்தனை நாளா ஒரு பிரச்சனைக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக காத்திருந்தீங்க இல்லையா? அவங்க பல 100 வருடங்களா யாருக்காக காத்திருந்தாங்களோ, எந்த பிரச்சனை எங்க வாழ்க்கையில மாறாதா, எங்க வாழ்க்கையில பாவன்ற ஒரு பிரச்சனை மாறாதா, எதை நோக்கி அவங்க காத்திருந்தாங்களோ அதற்கான ஒரு செய்தியை சொல்றாரு. நீ மாறாதான் நினைச்சிட்டு இருந்தல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் உனக்கு இருக்கு. நீ மாறாதா, இந்த கஷ்டம் மாறாதா, இந்த பிரச்சனை போகாதான்னு நினைச்சிட்டு இருந்தல, அது ஒரு சொல்யூஷன் பிறந்திருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. யார் அந்த சொல்யூஷன்? அந்த சொல்யூஷன் அங்க இருக்காரு, போய் பாரு. ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறான். நான் சொல்றேங்க, இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு, நீங்க காத்திருந்த, நீங்க ஜபித்து கொண்டிருந்த ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற தூதனை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போறாரு. உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்க ஒரு தூதனை பார்க்க போறீங்க. சில நேரங்கள்ல சில பேருக்கு தேவன் வந்து தூதர்களை அனுப்புவார். ஒரு கேப்ரியல் அனுப்புவார், ஒரு மைக்கிள் அனுப்புவார். உங்க பிரச்சனை எப்படியோ அதுக்கு ஒரு தூதன் அனுப்புவார். அந்த தூதன் வந்து உங்க வாழ்க்கையில பேச வேண்டிய வார்த்தைகளை, உங்களுக்காக தேவன் கொடுத்த வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா சில நேரங்கள் தேவன் உங்களை தூதர்களாக வைப்பார். நீங்க தூதனை அனுப்புறவங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு தூதன் வரணும்னு மட்டும் இல்ல, சில நேரங்கள் உங்களையும் தூதர்களாக வைப்பார். ஏன் என்ன இந்த இடத்துல வச்சிருக்காருன்னே உங்களுக்கு தெரியலையா? ஏன் இந்த வேலை ஸ்தலத்துல நான் இருக்கேன்? ஏன் இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன்? ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி இருக்காங்க? ஏன்னா அவர்களை தூதர்களாக வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய வார்த்தையை, அவர் இந்த நற்செய்தியை சொல்லுகிற தூதனாய் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணுங்க. நீங்க நற்செய்தியை, தேவனோட நற்செய்தியை ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க சொல்லணுங்க. தேவன் சொல்றாரு, நீங்க நற்செய்தியா சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வர முடியாது. நீங்க தேவனோட நற்செய்தியை துதித்தல சொல்றதுக்காக பிறந்திருக்கிறீங்க. நீங்க தேவனோட வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்களா, சபித்து கொண்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ஏன் மெய்ப்பர்கள் கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொல்ல? மெய்ப்பர்கிட்ட சொன்னாரு. நான் நினைக்கிறேன், உங்களை தேவன் மெய்ப்பரா வைத்திருக்காரு. உங்க குடும்பத்துக்கு உங்களை ஒரு மெய்ப்பரா வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு கண்காணியா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஒரு மெய்ப்பரா இருக்கிறார். நீங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு குடும்பத்தில் நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கலாம், நீங்க குடும்ப தலைவியா இருக்கலாம், இல்ல படிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம், யாராக இருக்கலாங்க. உங்களை நம்பி சில பேர், சில ஆடுகளை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது யார் யார் தேவன் அறிவார், நீங்க அறிவீங்க. அந்த மெய்ப்பராக வைத்திருக்கிறதுனால தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நற்செய்தியை மெய்ப்பர்கள் கிட்ட சொன்னா எல்லா ஆளுகளுக்கும் போயிடும். நினைச்சு பாருங்க, நல் மெய்ப்பர் பிறந்ததை, ஒரு நல்ல மெய்ப்பர் உங்களுக்காக பிறந்திருக்காருன்ற தேவன் மெய்ப்பர்களுக்கு சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன், அந்த மெய்ப்பர்களுக்கு அதை கேட்ட உடனே என்ன ஆச்சா? நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். வேதத்தில் இப்படி போட, நீதிமொழி 15:30 இப்படி சொல்லுது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். எந்த செய்திங்க நம்ம வாயிலிருந்து வரணும்? எந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும்? விசுவாசத்தை உண்டாக்குற வார்த்தை மட்டும் தான் உங்க வாயில வரணும். விசுவாசம் கேள்வினால் வரும். நீங்க சொல்ற வார்த்தையை கேட்கும் போது தாங்க மற்றவங்களுக்கு விசுவாசம் பிறக்கும். நீங்க சொல்ற விசுவாசத்தின் வார்த்தையை கேட்கும் போது தான் விசுவாசம் பிறக்கும். நீங்க என்ன பண்ணணும்? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தையா இருக்கணும். நீதிமொழி 25:27 சொல்லப்பட்டிருக்கு, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். யாருக்குன்னு தெரியலங்க. தேவன் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி கடந்து வந்து கொண்டிருக்கு. ஒரு தூதன் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. அதை இந்த மாதத்துல பாப்பீங்க. உங்க தேவன் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. வேலையின் கஷ்டம் அதிகமா இருந்ததுன்னு நினைச்சு பாருங்க. மெய்ப்பர்கள் குளிர்ல இருக்காங்க. தேவன் பிறந்த மாதம் ஒரு குளிர்ந்த மாதமா இருக்கு. அந்த குளிர்ந்த மாதத்துல மெய்ப்பர்கள் கஷ்டத்துல இருக்காங்க. அப்போ ஒரு நற்செய்தி வருது. நானே கஷ்டத்துல இருக்கேன், அந்த நற்செய்தியை மட்டும் நான் சரியா ரிசீவ் பண்ணலன்னு சொன்னா, என் கஷ்டம் எனக்கு பெருசா தெரியுதுன்னு வச்சுங்களேன், உங்களால் நற்செய்தியை பேக்க முடியாது. தேவன் தர நற்செய்தியை, தேவன் தர அபிஷேகத்தை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நீங்க உங்க பிரச்சனையை பெருசா பார்ப்பீங்கன்னு சொன்னா, உங்களோட அவிசுவாசம் பெருசா இருக்குன்னு சொன்னா, உங்க பலவீனம் பெருசா நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு வைத்த நீங்க அடைய முடியாது. ஓப்பனா இருக்குமா? தேவன் கிட்ட நீங்க ஜெபித்து கொண்டு இருப்பீங்களா? தேவனோட வார்த்தையை காத்து கொண்டு இருங்க. காத்து கொண்டிருக்க யாரும் ஒருத்தர் கூட தேவன் வந்து கைவிட்டதா இல்லைங்க. நம்ம ஜெபிப்போமா? தேவன் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளை தாமே நீ தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே.
உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொடுக்க ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. உங்களுடைய நற்செய்திகள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, காத்திருந்த ஒவ்வொருத்தருக்கும், யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ எல்லாருக்கும் உங்களுடைய நற்செய்தி வரட்டும் ஆண்டவரே. அவர்களை நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக, உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக, விசுவாசத்தை விதைக்கிறவர்களாக உண்டாக்குவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த மாதத்தை அவர்களுக்கு ஆசீர்வதி தரப்போருக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.